நேற்றைய சட்டமன்றம் முடிஞ்சு செய்தியாளர் சந்திப்பில் உதயநிதி அவர்கள் கொடுத்துட்டு போன ஹிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சட்டமன்ற கூட்டம். ரொம்பவே அனல் பறந்த விவாதங்கள்னு தம்ப்நெயில் வச்சு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா சட்டமன்றம்? சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு பட்ஜெட் சப்மிட் பண்ண பிறகு, வேளாண் பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் சப்மிட் பண்ண பிறகு இன்னைக்கு விவாதம் ஆரம்பிக்குது. அதில் முதல் முறையாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன் வச்சிருக்கிறாங்க. காவிரி விவகாரம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி முன் வச்சு அவர் இன்னைக்கு பேசினார். அதில் அவர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் ஏன் கூட்டலை அல்லது எப்போ கூட்ட போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவர் கேட்டதில் முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு கடைசி வரை பதில் சொல்லவே இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டலை அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது ஒன்று, அவர் கேட்குறது ரெண்டு விஷயம். காவிரி பிரச்சனை ஒன்று, இன்னொன்று இந்த குறுவை சாகுபடியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விஷயம். இந்த ரெண்டுத்தையும் கேட்டாக்கா பதில் சொல்ல வேண்டியது நீர்வளத்துறை அமைச்சர், வேளாண் அமைச்சர். இவங்க புசி ஆனந்தும் அமைச்சர் வினோத், இவங்க ரெண்டு பேர் தான் பதில் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. காவிரி பிரச்சனையை பற்றியும் குறுவை சாகுபடியை பற்றியும் கேட்டால் மின்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை. உங்களுக்கே இது சம்மந்தம் இல்லாது. முதலமைச்சர்னா கூட பேசலாம், அவர் எல்லா துறைக்கும் சரி முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் பொதுவாக பதில் சொல்லலாம். மின்சாரத்துறை அமைச்சருக்கு காவிரி பிரச்சனையில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் அந்த துறையை பார்த்துக்கிறீங்களா? அந்த துறையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க? ப்ரெஸ்ஸில் பேசுங்க, அது வேறு. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு மின்சாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசுகிறாரு, ரெண்டாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசுகிறார், மூணாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசுகிறார். கடைசி வரைக்கும் பேசக்கூடிய அமைச்சர்கள் ரெண்டு பேரும் பேசவே இல்லை, பதிலே சொல்லலை. இப்போ இதில் சரி எந்திரிச்சு பேசினவர் சரியான பதிலை தான் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால், அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டலை அப்படின்னு கேட்டால் அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, நாங்கள் நாளைக்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் கூட்ட போகிறார், அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்பீங்களா அப்படின்னு இப்போவே பதில் சொல்லுங்கள் திமுக அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னென்னா, நீங்கள் டீலிமிட்டேஷனை பற்றி பேசணும்னா அது தனி விவாதம். அதுக்கும் காவிரி பிரச்சனைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போ உதயநிதி பேசும்போதெல்லாம் சபாநாயகர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா நீங்கள் என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் வச்சிங்களோ அதை மட்டும் பேசுங்க, எக்ஸ்ட்ராவாக பேசாதீங்க. அவர் காவிரியை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ பேசினாலுமே எக்ஸ்ட்ரா பேசாதீங்க, என்ன சொன்னீங்களோ அந்த டாபிக்குள்ளே மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன இருந்ததோ அதை படிக்க மட்டும்தான் அலோவ் பண்ணார். எக்ஸ்ட்ரா பேசின எல்லாத்தையுமே குறுக்கிட்டு தடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த பக்கம் இவர் சம்மந்தமே இல்லாமல் டீலிமிட்டேஷன் கூட்டத்தை பற்றி சொல்கிறார். அப்போ இவரை தடுத்துருக்க வேண்டிய சபாநாயகர் தடுக்கலை. ஸோ தன்னை ஒரு நடுநிலையான ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த சபாநாயகர் இன்றைக்கி அம்பலமாக இருக்கிறார். தடுக்காமல் இருந்ததோடு மட்டும் இல்லை, அவர் விளக்கம் கொடுக்குறார். நிர்மல்குமார் எந்த பேஸில் அவர் சொல்லியிருப்பார்னா, அப்பையும் நம்ம அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட போகிறோம் இல்லைங்களா, அது வேறு இதுவாக இருந்தாலும் அப்படின்னு அவர் இதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுவீங்கன்னா அவர் மின்தடையை பற்றி கேள்வி கேட்கலாமா? மின்வெட்டு பற்றி? ஆமாம், அவர் மின்சாரத்துறை அமைச்சர் தானே. அப்போ அது அப்படி கேட்டால் அந்த விவாதம் முடியாமல் போயிட்டே இருக்கும். அப்போ எந்த துறையை பற்றி கேட்குறாங்களோ அதை பற்றி பதில் சொல்லணும். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சதே தப்பு. நீங்கள் எந்திரிச்சு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டது ரெண்டாவது பெரிய தப்பு. அடுத்தது இன்னும் பெரிய இன்டெலிஜென்ட் மாதிரி ராஜ்மோகன் எந்திரிச்சார். அவர் எந்திரிச்சு வழக்கம் போல் கவிதை வாசிச்சுட்டு அவர் என்ன சொன்னார்னா, அனைத்து கட்சி கூட்டணும்னு சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இங்கேயே நம்ம அனைத்து கட்சி ஆட்கள்லாம் உட்காந்துருக்கோம்ல, அதுக்கு எதுக்கு தனியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்கிறார். இது நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அங்கே எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து 2 எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவை எடுக்கிறவங்க அவங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க அந்த 2 தொகுதி மக்களினுடைய பிரதிநிதி. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதி அவங்க கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது வீரபாண்டியன். அவர் சட்டமன்றத்தில் இருக்கிறாரா? இல்லை. சிபிஎம்லேருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது சிபிஎம்னுடைய பொலிட் பியூரோ, அதனுடைய மாநில செயலாளர் சண்முகம். அவர் சட்டமன்றத்தில் இருக்கிறாரா? கிடையாது. திமுக தலைவர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இருக்கிறாரா? கிடையாது. அப்போ சட்டமன்றங்கிறது எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடம் தான். அது அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம்னா இன்னொன்று தேர்தலில் ஜெயிக்காத கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தில் வருவாங்க. இப்போ கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் இருக்குது, அவங்க தேர்தலில் நிற்கலை, ஆனால் அவங்களும் அனைத்து கட்சி கூட்டத்தில் வருவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது பொதுவாக தேர்தல்களை சந்திக்கக்கூடிய, காவிரி இஷ்யூவில் குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பங்கேற்கிற கூட்டம். ரெண்டாவது, அந்த கூட்டத்தில் சபாநாயகர் இந்த மாதிரி உட்காந்துட்டு
நீ இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாது, இதை பேசினா நான் குறிப்பிலேருந்து நீக்கிடுவேன், அந்த மாதிரி உட்காந்துட்டு மிரட்டிகிட்டு இருக்க முடியாது. அது ஒரு ஜனநாயகமான இடம், அது ஒரு ரவுண்ட் டேபிள். அங்கே எல்லாருக்கும் சமமான வேல்யூ. அங்கே எல்லாரும் அவங்களுக்கு காவிரி இஷ்யூவில் அவங்க இருக்கக்கூடிய கருத்தை எல்லாரும் ஜனநாயகமாக முன்வைக்க முடியும். எல்லாரும் அவங்களுக்குரிய நேரத்தை எடுத்து பேச முடியும். அதே மாதிரி முடிவெடுக்கும்போது ஒருமனதாக முடிவெடுக்க முடியும். சட்டமன்றம் அப்படிப்பட்ட ஒரு இடமா? சட்டமன்றத்தில் நீங்கள் பேசவே விடுறதில்லை. இப்போ பேசினாலே காவிரியில் பழைய வரலாறு பேசாதீங்க, அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்க, நீங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் இப்படி உட்காந்து தடுத்துக்கிட்டே இருந்தால் திட்டி விட்டுருவாங்க. சட்டமன்றத்தில் திட்ட முடியாது, ஏன்னா ஒரு சபாநாயகர். அதனால் அனைத்து கட்சி கூட்டங்கிறது ஒரு ஜனநாயகமான இடம். அது அந்த இடம் வந்து சட்டமன்றம் மாதிரி ஒருத்தர் மேலே உட்காந்துக்கிட்டு நீ இதுதான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அதை உட்காந்து இவர் எழுந்திரிச்சு இங்கேயே அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க, அப்புறம் இதுக்கு தனியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஏற்கனவே இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தது. சிஎம் யார் கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். அது செங்கோட்டையனே பேசியிருந்தார். முதலமைச்சரை கேள்வி கேட்டால் முதலமைச்சர்லாம் பதில் சொல்லக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் அவருக்கு பதிலாக பதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 4 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, விஜய் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதில் யார் யாரை சொல்லியிருந்தாங்கன்னா, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் வந்து ரமேஷ், ராஜ்மோகன், இவங்க 4 பேர் தான் முதலமைச்சரை நோக்கி யார் கேள்வி கேட்டாலும் இவங்க 4 பேர் எந்திரிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் என்னை தாண்டி அவரை தொடரா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அரணா இருக்காங்க. இவங்க எந்திரிச்சிருவாங்க அவர் யாராவது கேள்வி கேட்டாக்கா. அப்போ அப்படி இருக்க சூழலில் அவங்க தான் அந்த வரிசைப்படி தான் எந்திரிச்சாங்க. ஃபஸ்ட்டு நிர்மல்குமார், ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, அதை கூட ஆர்டர் படி வச்சுருக்காங்க இல்லையா. கடைசியாக இந்த 3 பேரும் ஃபெயிலியர் ஆனால் ரமேஷ் எந்திரிப்பார். இதில் வந்து நடுவில் திடீர்னு சிஎம்ஏ எந்திரிச்சார் விஜயை. அப்பா ஏதோ பயங்கரமாக ஏதோ பேச போகிறாருன்னு பார்த்தா அவர் எழுதி வச்சிருந்த ஒரு 2-3 படிச்சுட்டு உதயநிதி கேட்டதே என்ன கேட்டார்னா, குறுவை சாகுபடி ஃபண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் 138 கோடி ஒதுக்கிறீங்க, அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்குது, என்ன போய் சேர்ந்துருக்குங்கிற விவரமே இல்லை. இதை தாண்டி 2025 குறுவை சாகுபடி வந்து 6 லட்சம் ஏக்கரில் நடந்தது. இந்த வருஷம் 1.5 லட்சம் ஏக்கர் தான் நடந்திருக்கு. அப்போ பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 6 லட்சம் ஏக்கர் 1.5 லட்சம் ஏக்கராக மாறி இருக்குன்னா 4ல் 3 பங்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான நிவாரணம் எங்கே, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இதுக்கு தான் பதில் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, குறுவை சாகுபடி பற்றி நாங்கள் ஏற்கனவே அதுக்கான ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, பேப்பர் படித்தாதானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறார். பேப்பர் படிக்கிறத பற்றி அவர் டெய்லி காலையில் படிக்கிறாருங்க, அவர் தினத்தந்தி படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆரோக்கியமான விஷயம் படித்தாருன்னா அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அவருக்கு பேப்பர் படிக்கணுங்கிற யோசனை வந்துச்சு இல்லை. ஸோ அவர் இருந்துச்சு. ஆனால் என்ன, பேப்பர் படிக்கணும்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு கேள்வியை ஒழுங்காக காதில் வாங்கிட்டு பதில் சொல்லணும்னு சொல்ல தெரியல. கேள்வியவே கேட்கல அவர். பேப்பர் படிக்கணும்னு உடனே உதயநிதி எழுந்திரிச்சு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தோடனே அவர் சைலண்ட்டாக உட்காந்துட்டார், ஆஃப் ஆகிட்டார். எழுந்திரிச்சு பேப்பர் படிக்கணும்னு பேப்பர் படித்தா மட்டும் போதாது, நீங்கள் வந்து குறுவை சாகுபடியில் வந்து வறட்சி நிவாரணத்தை கேட்குறோம் நாங்கள், நீங்கள் வழக்கமாக ரிலீஸ் பண்ணுற ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, வறட்சி நிவாரணத்தை நாங்கள் கேட்குறோம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் படித்தா போதாது, உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து பேப்பர் படித்தா போதாது, விவசாயிகளை சந்தித்து விவசாயிகள் சங்கங்களை கேட்டு அவங்கள கேட்கணும், அனைத்து கட்சிகளை கூட்டி அவங்கக்கிட்ட கருத்து கேட்கணும், அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேப்பர் படித்தா இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார். அப்போ ஆஃப் ஆனவர் தான் விஜய். கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு நிர்மல்குமார் இவங்களையே தொடர்ச்சியாக எந்திரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சட்டமன்றத்தில் கடைசி வரைக்கும் பதில் சொல்லப்படாத கேள்வியாக இருந்தது அப்படிங்கிறது, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்களா மாட்டீங்களா? கூட்டுவோம்னா சரி கூட்டுங்க, எப்போ கூட்ட போகிறீங்க? கூட்ட மாட்டோம்னா ஏன் கூட்ட மாட்டோம்? கூட்ட மாட்டோன்னு சொல்லுங்கள், ஏன் கூட்ட மாட்டோன்னு காரணத்தை சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் அதை பேசலை. இப்போ திமுக அவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவை நோக்கி அந்த பாலை திருப்பிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு டீலிமிட்டேஷன் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு திமுக ஆதவ அர்ஜுனாலாம் எந்திரிச்சு திமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள், மேகதாது அணைக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள்லாம் வந்து எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னு சம்மந்தமே இல்லாமல் அவர் திமுகவை கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ப்ரெஸ்ஸில் நின்றுட்டு வெளியில் நின்றுட்டு என்ன ஒன்றா யாரை வேணா கேள்வி கேட்கலாம். சட்டமன்றம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பார்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள், அரசு பதில் சொல்லணும். அரசு உட்காந்து எதிர்க்கட்சியை கேள்வி கேட்குற இடம் சட்டமன்றம் கிடையாது. எதிர்க்கட்சி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தான் அரசாங்கத்தினுடைய கடமை. அங்கே உட்காந்து இவர் ஏதோ ப்ரெஸ்ஸில் இருக்கிறோன்னு நினச்சிட்டாரு போல் வெளியில்.
இங்கே உட்காந்துட்டு திமுகவை எதிர்க்கட்சியை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ கடைசி வரைக்கும் இவங்க திமுக கேட்டதுக்கு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிறத திமுக மட்டும் சொல்லலை, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவரும் அனைத்து கட்சி கூட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சிபிஐ அதில் வந்து ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவரும் எந்திரிச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்கிறார். இப்படி எல்லா தரப்புமே வந்து அவங்க ஆட்சியை ஆதரித்த தரப்பே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்க திருப்பி திமுக நோக்கி திரும்புகிறாங்களே தவிர அவங்க ஆதரவாளர்கள் ஆட்சியை ஆதரித்தவர்களே கேட்குறாங்கிற இடத்த நோக்கி அப்படியே கரெக்டாக வந்து அதை கட் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய் பேசும்போது அந்த ஒரு விஷயம் புரியாமல் இருந்தது எல்லாருக்குமே முன்னாடி இருந்து. விஜய் கர்நாடகாவுக்கு போகிறாரா இல்லையா, அது அஃபீஷியலாக திட்டமிடப்பட்டது தானா இல்லையா, உண்மையா இல்லையா, யாருக்காவது சொல்லுங்கன்ற மாதிரி இருந்தது. ஒரு அமைச்சர் வினோத் தான் வந்து ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போகிறாருங்கிற விஷயத்தை லீக் பண்ணி விட்டார். அஃபீஷியலாக வர்றதுக்கு முன்னாடியே லீக் பண்ண உடனே பதட்டத்தோட ராஜ்மோகன் வந்துட்டு இல்லை அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மாற்றி பேசிட்டு இருந்தாங்க, போகிறாரா இல்லையா, நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் சொல்லி போகிறீங்களா இல்லை அவங்க கூப்பிட்டு போகிறீங்களா, இப்படி பல கேள்வி அதில் இருந்துச்சு. இவ்வளவு நாளாக ஒரு கான்ஸ்பிரசியாக ஓடிட்டு இருந்ததுக்கு இன்றைக்கி தான் ஒரு சட்டமன்றத்தில் தான் வந்து பதில் சொல்கிறார் விஜய். நான் தான் வந்து கேட்டேன், இது என்னோடய பிளான், நான் வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் விஜய் சொல்கிறார். அங்கே போய் ஏதாவது உங்களுக்கு அசிங்கமாயிட்டா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த அவமானத்தையும் நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அது வந்து ஒரு சோக மியூசிக், இந்த கத்தி படத்து மியூசிக்கை போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரீல்ஸாக அது கிடைச்சிடும். யார் பெற்ற மகனும் பாட்டு வேணும் பேக்ரவுண்ட் எவ்வளோ அவமானத்தோன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் தாங்குவேன் அப்படி சொல்லும் போதே அந்த ரீல்ஸ் பின்னாடி ஓடிச்சுன்னா, அந்த மியூசிக் பின்னாடி ஓடிச்சுன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ரீல்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ரீல்ஸ் கண்டென்ட்டை அவர் பேசிட்டார். என்ன கேள்வினா, விஜயை அவமானப்படுத்தினால் தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியதுக்கு சமம், விஜய் பேர்த்து ஏதாவது பேசினா அது தமிழ்நாட்டை பேசியதுக்கு சமம். இதெல்லாம் பேசினது யாருன்னா இவர் தான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பேசினார். சிஎம்ஏ கிடையாது, வெறும் தாவேகா தலைவராகவே அவர் வந்து விஜயை பற்றி ஏதாவது பேசினா அது தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துனதுக்கு சமம்னு சொன்னார். இன்றைக்கி அவர் சிஎம் அவமானப்பட்டார்னா தமிழ்நாட்டு மக்கள் அவமானப்பட்டதுக்கு சமம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அவமானப்பட்டுக்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் அவமானப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு. உங்களை யார் சார் அவமானப்பட்டு சொன்னது, யாராவது கேட்டாங்களா? இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நடுவில் யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் பல பேச்சுவார்த்தைகளுக்கான பல அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. இப்போ ஜெயலலிதா போனாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு பேச்சுவார்த்தை பண்ண சொல்லி. ஜெயலலிதா போனாங்க, உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி நடந்த பேச்சுவார்த்தையிலேயே வந்து சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தை போகலை. அப்போ அவங்க பாதியிலே எந்திரிச்சு வந்தாங்க. இப்படி பலரும் போயிருக்காங்க, கலைஞர் போயிருக்கிறார், எம்ஜிஆர் போயிருக்காங்க. எல்லாமே பேச்சுவார்த்தைங்கிறது இது வரைக்கும் எதுவுமே உருப்பிட்டது கிடையாது. அப்போ நான் அணை கட்டியே தீர்வோம் புதுசாக அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க டிபிஆர் முதற்கொண்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. கட்டக்கூடாதுன்னு நம்மளுடைய உரிமையை வாங்க வேண்டியது தான் உங்கள் வேலை. அங்கே உட்காந்து பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களை உச்சநீதிமன்றம் அனுப்பிச்சுதா, இல்லை ஒன்றிய அரசு அனுப்புதா, இல்லை யார் அனுப்புகிறாங்க? நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அங்கே? இல்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அது அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசாக முடிவு பண்ணுங்கள். நீங்கள் இண்டிவிஜுவலாக முடிவு பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் அவமானப்பட்டு வர்றதுக்கு போகிறத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர், உங்களை எங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ரெண்டாவது, நீங்கள் போய் வெளிநாட்டில் அவமானப்படுறீங்கன்னா அது எங்களுக்கு நடக்கிற அவமானம். அப்போ நீங்கள் ஒரு அரசாக முடிவெடுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் தனியாக போகிறது கிடையாது. இது போயிட்டு இந்த கில்லி படத்தில் வர மாதிரி இவரை மட்டும் காவேரிக்கு அமிச்சோம்னா, கர்நாடகாவுக்கு அமிச்சோன்னா காவேரியை கையோடு கொண்டு வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் போய் கொண்டு வர முடியாது. அதிகாரப்பூர்வ பயணம் அப்படிங்கிறது சட்டமன்ற குழு பயணிக்கணும். சட்டமன்றத்திலிருந்து பல கட்சிகளினுடைய எம்எல்ஏக்களை அடங்கிய குழு ஒன்று உருவாக்கி அது உங்கள் தலைமையில் நீங்கள் போயிட்டு குழுவாக போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் என்ன பண்ண போகிறீங்க? பேசி பார்க்கலாமே அப்படின்னு பேசி பார்க்கலாம், யாருமே பேசி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. சட்டமன்ற குழு தான் போகணும் பேசணுன்னா. தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் என்ன பண்ண முடியுங்க? நீங்கள் எல்லா கட்சியையும் கூப்பிடணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க கொடுத்த தகவல் படி என்னென்னா, முதலமைச்சர் அனைத்து கட்சியை கூட்ட மாட்டேன்னு சொல்கிறதுக்கே பின்னாடி இதுதான் காரணம். இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினா நீங்கள் தனியாக போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக காவிரியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் தனியாக போய் என்ன பண்ண போகிறீங்க, டிகே சிவகுமாரும் நீங்களும் உட்காந்து மறைவாக உட்காந்து என்ன பேச போகிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பதில் சொல்லியிருந்தாரு. காவிரி முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி எனக்கு தெரியாதா, ஆர்ஓபி வரைக்கும் எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாரு.
அப்ப இப்ப அதை அணை உடையாமல் பார்த்துக்கிற டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியும்னு சொல்லிங்க. என்னன்னா நீங்கள் எதுனாலும் அஃபீஷியலாக நடக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் சட்டமன்ற குழுவை கூப்பிட்டுட்டு போகணும். இப்போ பல நேரங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏற்கனவே எல்லா கட்சியும் வைக்கிற கோரிக்கை என்ன, நம்ம ஏற்கனவே ஒன்றிய அரசு ஒரு ரிப்ளை கொடுத்தது, காவிரி விஷயத்தில் மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு பர்மிஷனை கர்நாடகா கேட்க தேவையில்லை அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தப்ப, அப்போ எல்லாரும் வச்ச டிமாண்ட் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போவோம், போயிட்டு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இது ஒரு கட்சி 2 கட்சியோட பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் இந்த பதில் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அப்படி தான் சட்டமன்றத்தில் ஒரு குழு போட்டு அந்த குழுவில் பல கட்சிகள் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளையும் போட்டு நீங்களே அந்த குழுவுக்கு தலைவராக இருங்க, போயிட்டு வாங்க, பேசிட்டு வாங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. தனிப்பட்ட முறையில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் கேள்வி. அதுக்கு இவர் மழுப்பிட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் கூட்ட போகிறதா இல்லையாங்கிறத மட்டும் அந்த பதில் இல்லாமலேயே இந்த விவாதம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்குது. புஷி ஆனந்தும் வினோத்தும் என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக எழுந்திரிச்சு உட்காந்து நின்றுட்டு அவங்க என்ன எழுதிட்டு வந்தாங்களோ, கேட்ட கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்லாமல் அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி என்ன எழுதிட்டு வந்தாங்களோ அதை மட்டும் பேசிட்டு உட்காந்துட்டாங்க. உள்ள காவிரி அப்புறம் விவசாயிகள் பிரச்சனை சம்மந்தமாக இவ்வளோ விவாதம் போயிட்டு இருக்க சமயத்தில் வெளியே முழு பயிர்க்கடன் தள்ளுபடி கேட்டு போராட்டம் பண்ண விவசாயிகளை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓப்பனாக நான் விவசாயிகளுக்கு எந்த விதத்திலையும் சார்புடையவன் இல்லைன்னு காட்டுறாரா? அடுத்த ஜென்மத்தில் விவசாயியா பிறக்க ஆசைப்பட்ட கோட் சூட் போட்ட விவசாயி உள்ள ஆதவர்ஜுனா சொன்ன பொய் தான் வெளியில் அம்பலமாயிருக்கு. உள்ள ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, இந்த கேள்வியை உதயநிதி கேட்டிருந்தார், விவசாய சங்கங்கள் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கர்நாடகாவுக்கு போகிறீங்கன்னா விவசாய சங்கங்களினுடைய கோரிக்கையை கேட்கணும்ல, விவசாயிகளுடைய கோரிக்கையை கேட்கணும்ல, நீங்கள் உங்கள் கோரிக்கை எதுவுமே அங்கே பேசிட்டு வர்றதில்ல, மக்கள் கோரிக்கை தான் நீங்கள் அங்கே பேச போகிறீங்க. அப்போ பேசுனீங்களான்னு கேட்டப்போ ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்னா, 3:30 மணிக்கு நாங்கள் மீட்டிங் வச்சுருக்கிறோம், விவசாய சங்கங்களோட சேர்ந்து மீட்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார். வெளியில் விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜுனா சொன்னது, அப்போ எந்த விவசாய சங்கங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, யாரை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அப்போ இது எல்லாமே இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரை சந்திக்க போகிறாங்க, எத்தனை சங்கங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு இந்த லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லைவே நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு ஒரு கதை விட்டாங்க, அடுத்து டிரான்ஸ்பரன்சி தான் எங்களோட ஒரே இது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி உதயநிதி பேசும்போது சபாநாயகர் குறுக்கிடும் போதெல்லாம் நீங்கள் சப்ஜெக்டை விட்டு வெளில போய் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் நான் சப்ஜெக்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாப்புல. சொல்லும் போது மைக் ஆஃப் ஆகிடுது, கேமரா சபாநாயகர் மூஞ்சில் மட்டும்தான் இருக்குது. எதிரில் பேசிகிட்டே இருக்கிறாங்க, எதிரில் என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு தெரியல. சபாநாயகர் பேசுறது மட்டும்தான் நமக்கு தெரியுது, அவர் மூஞ்சி மட்டும்தான் இருக்குது ஸ்க்ரீனில். இது வழக்கமாக பார்லிமெண்ட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதிர்கட்சி ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா சபாநாயகர் மூஞ்சை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க மூஞ்சி தெரியவே தெரியாது. இதில் எதிர்கட்சி உரை ஆற்றும் போதே சபாநாயகர் மூஞ்சை காட்டிகிட்டு இருப்பாங்க, ஆளை காட்ட மாட்டாங்க, சம்மந்தப்பட்ட ஆளை. ஏன்னா வீடியோ சோர்ஸ் அது ஒன்று தான். இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் இந்த கேள்வியை இவர் கேட்டார், அகிலேஷ் யாதவ் கேட்டார், இல்லை ராகுல் காந்தி கேட்டார் அப்படின்னு நம்ம ஒரு நியூஸில் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சோர்ஸு பார்லிமெண்ட் வீடியோ தான், வேறு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அப்போ நீங்கள் ராகுல் காந்தி பேசினார்னு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் ராகுல் காந்தி வருவாப்புல, மீதி 20 நிமிஷம் குரல் மட்டும் கேட்கும், ஓம் பிர்லா தான் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி அந்த சேம் ஃபார்மெட் இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு அவங்க சொன்னது எவ்வளோ பெரிய உருட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி அம்பலமாயிருக்கு. டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோன்னு இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பேசினது ஒரு பக்கம் இருக்க, ஆதவர்ஜுனா என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறான்னா டீலிமிட்டேஷனுக்கு முழுக்க திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நான் சொல்கிறேன் திமுக ஒன்றில் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது நடக்கும்போது வெளிநடப்பு செய்வாங்க அப்படின்னு தகவல்கள் வருதுன்னு ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ள பேசுறாரு. அவர் என்ன செட் பண்ண நினைக்கிறாரு? ஒருவேளை டீலிமிட்டேஷன் வந்தால் அதுக்கு திமுக தான் காரணம்னு இப்போவே ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாங்களா? அதுவும் இப்போ இவங்களுக்கு என்ன சேஃப்னா, இவங்களுக்கு எம்பி இல்லை, அதனால் இவங்க என்ன முடிவு எடுத்தாலுமே இவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகக்கூடிய இடத்துல இவங்க இல்லை. அதனால் இப்போ காவிரியில் இவங்க ரெஸ்பான்சிபிள், அதனால் அதில் பதில் சொல்ல திணறாங்க. ரெஸ்பான்சிபிள் இல்லாத, அக்கௌண்டபிள் இல்லாத ஒரு விஷயம்னா டீலிமிட்டேஷன் தான். என்ன நடந்தாலும் இவங்க டீலிமிட்டேஷனையும் நாங்கள் ஏற்றுக்கு. நீட்டுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பாருங்கள், நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம், நீட் தேர்வு ஒழிக்க வேண்டும் என்பது தான் எங்கள் லட்சியம். சரி, என்ன பண்ண போகிறீங்க?
அது தெரியாது. அது போராட்டத்துக்கு மாதிரி அனுமதி டீலிமிட்டேஷனை நாங்கள் எதிர்க்கிறோம். டீலிமிட்டேஷன் கூடாது என்பது தான் எங்கள் விஷயம். சரி, எதிர்த்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அவங்களுக்கு எம்பி இல்லைங்கிறதுனால ஒரு சேஃப் ஜோன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து டிஎம்கே வந்து இதை பண்ண போகிறாங்கன்னு ஒரு நரேட்டிவை தொடர்ச்சியாக செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுது. அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. இன்னொன்று, டீலிமிட்டேஷன் கூடாது அப்படிங்கிறது திமுகவின் நிலைப்பாடு கிடையாது. முதல்ல இருந்தே வந்து டீலிமிட்டேஷன் வந்து நடத்தவே கூடாது அப்படிங்கிறத சொல்லலை. அதில் 2 ஆப்ஷனை வந்து அவங்க வச்சாங்க. ஒன்று, டீலிமிட்டேஷனை அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கள், தள்ளி வைங்க. அல்லது நீங்கள் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் நடத்துங்க. எங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் சொல்கிற வழிகளின் அடிப்படையில் நீங்கள் டீலிமிட்டேஷன் நடத்துங்க அப்படின்னு வச்சாங்க. ஸ்டாலின் அந்த 7 மாநில பிரதிநிதிகளை வச்சு நடத்தின அந்த கூட்டமே கூட அதோடைய டைட்டிலே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். அதனால் டீலிமிட்டேஷனில் அவங்க பில்லு, ஒன்றிய அரசு என்ன பில்லை கொண்டு வர போகிறாங்க, அந்த பில்லில் என்ன டெக்ஸ்ட் இருக்குது, என்ன உறுதிமொழி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் முடிவெடுக்கப்படும். அதனால் அதில் ஒரு நரேட்டிவை முன்னாடிந்தே செட் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது தவறு நடந்தால் அதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை வைக்கிறதுக்கான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை.